அந்த பூமியை எடுப்பதற்கு என்ன வழி? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப எல்லாம் நான் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் டிசைனர் மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துருவேன். நான் சென்னையில் தங்கும்போது ஒரு ஆஸ்திகராத்தில் தங்குவேன். அவாத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடை நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை தங்கும்போது பார்த்தா வீடு நன்னா ஒசந்துருத்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, வீடு வளராதே, அச்சேதன வஸ்து வளராதே, இதுதானே சாஸ்திரம். நான் உடனே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரரை போய் கேட்டேன், இல்லை ரோடை போட்டுண்டே வந்தால் வீட்டுக்குள்ளே ஜலம் வர ஆரம்பிச்சுடுத்தோ. இப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு எபிலிட்டி இருக்குது, சில லீவர்ஸ் அண்ட் புள்ளியை வச்சு 6 அடி வீடியே தூக்கிடலாம். கரெக்டா? அது கேள்விப்பட்டிருக்கா? இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ப்போம். ஹிரண்யாக்ஷன் நேச்சரை எஃபெக்ட் பண்ணான். அப்போ கிளேசியர்ஸ் மெல்ட் ஆகி ரிவர்ஸ் ஸ்வெல் ஆகி பக்கத்தில் இருந்த குடியிருப்புகளில் முழுக ஆரம்பிச்சுடுத்து. மக்கள் வெளியேறிட்டா. அந்த குடியிருப்புகள் முழுகின உடனே பூமி முழுகிடுத்துன்னு நம்ம பெரியவர்கள்லாம் சொன்னா. அப்போ அந்த பர்டிகுலர் முழுகின பூமியை மேலே தூக்கிறதுக்கு ஒரு லீவர், ஒரு புள்ளி தேவை. எது கூரா இருக்கோ அதுதான் தூக்க முடியும். அதனால தான் பெருமாள் வராகனாக அந்த இடத்துல அந்த பூமியை தூக்கி விட்டார். அப்படி வச்சுண்டாதான் ஹிரண்யகசிபு பிழைப்பர், ராஜ்யம் பிழைக்கும், எந்த சயின்ஸுக்கும் ஒரு விதமான களங்கமும் வராது.